அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். அந்த படம் பேர் வந்து முதல்ல கங்குவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷுவலாகவும் 3Dயாகவும் செமையாக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து என்னை பூர்த்தி பண்ணிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க யாரும் எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல. சூர்யாவை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஓவரால் பார்க்க நல்லா இருக்குது படம். பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்ததில்ல. இந்த மாதிரி இதுவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா, இந்த படத்தோட ஒரு கருத்து வந்து ஒரு நல்ல கருத்து. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தோம், ஓடவே இல்லை. காரணம் என்னன்னா, அதில் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றி எடுத்திருப்பாங்க. ஸோ எதுவுமே ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. இப்படி இருந்ததா அப்படி இருந்ததா, ஸோ ஒரு ஹைப்பு மட்டும்தான் இருந்ததே தவிர்த்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. 1001 கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சொதப்பல் இருக்கும். ஏன்னா 1001 வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரியட் 2009-8 டைமில் ஆக்சுவலாக அடல்ட் ஃபிலிம்ஸாக இருந்ததுனாக்கா செக்ஸ் படம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி வெளியில் ட்ரெய்லர் அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு தேட்டரில் விட்டு ஓடலைன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே அவங்க படத்தோட பண்ண தப்பு. இன்றைக்கி வந்து மக்கள் பாராட்டுறாங்கனாக்கா படத்தோட ஒரு விஷுவல் அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு பாராட்டினாங்க. பட் அந்த மாதிரியான சொதப்பல்கள்லாம் இதில் இல்லாமல் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு கருத்து சார்ந்து, அறம் சார்ந்து, ஒரு அரசர் எப்படி ஆண்டிருப்பார், அவர் கீழே துரோகங்கள் எப்படி நடந்திருக்கும், அந்த துரோகத்துக்காக அவர் எப்படி போராடுறாரு, மக்களுக்கோசம் எப்படி போராடினாரு, அவங்க மனசெல்லாம் மாற்றத்துக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்க, அதனால் ஏற்படக்கூடிய சோகம் வலி என்ன. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கவர் பண்ணி தான் இந்த படம் எடுத்துருக்காங்க. இது சூர்யா தான், ஒன் மேன் ஷோ தான். அவரை தாண்டி நம்மளால வேற எதுவுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிவா அவங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா தெரியுது மூவில. மியூசிக் படம் சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.